வழியிலே போட்டு புள்ள படுத்ததில்லை நான் பின்ன படித்ததில்லை இந்நாட்டில் சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் ஆயக்கலைகள் 64 நன்கு கற்றுறதில் யாருன்னு சொன்னால் உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது. இருந்தாலும் நீ எந்த நாட்டை சேர்ந்தவள்? அப்படியா? நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. சீக்கிரம் பரிசு பெற்றுக்கொண்டு சீக்கிரம் புறப்படுமா அண்ணா? அப்படியா? இதுவா நாட்டியம்? இதுவிட சிறப்பான நாட்டியம் இருக்கிறதா? நாட்டியமே பிடிக்கவில்லை எனக்கு. நாட்டியம் பிடிக்கவில்லையா? இந்த நாட்டியம் அறவே பிடிக்கவில்லை. எனக்கு பிடிக்கவில்லை. சிறப்பாக ஆடக்கூடிய நாட்டிய பெண் நம்முடைய நாட்டிலே யாராவது இருக்கிறார்களா? இருக்கின்றார்கள் தங்கை. யார்? உன் தங்கையா? ஆமா. இதுவரை ஏன் 2 பேர் இப்படி கடிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் கடிக்கிறீங்க? ஏன் சொல்லவே இல்லை? இதுவரைக்கும் ஆமா. என் தங்கையோ எல்லாரும் கட்டி கலக்கலையில பயன்படுத்தி நேர்த்திதான் வந்தார். அப்படியா? ஆமா. பார்க்க போகலையா? சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இளவரசி வணங்கிக்கொள். மனம் போல் உன் கலை ஓங்கி வளர வேண்டுமா? உன்னுடைய நாட்டியம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படியே அதை பார்த்து ரசிக்க வேண்டும். ஆடு அப்படியே
இருந்தது. ஆனால் இந்த நாட்டியம் ஆடி ஒரு பெண்ணுக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். ஆமாம் அண்ணா. அண்ணா, இந்த நாட்டியம் ஆடி பெண்ணுக்கு என்னுடைய விலை உயர்ந்த முத்தாரத்தை பரிசாக தரப்போகிறேன் அண்ணா. அப்படியா? ஆமாம் அண்ணா. ஆகட்டும் அண்ணா. இங்க பாருமா, உன் நாட்டியம் எனக்கு பிடித்திருந்தது. எனவே என் அன்பு பரிசாக என் முத்தாரத்தை உனக்கு பரிசாக தரப்போகிறேன். ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? முத்தாரத்தை பரிசாக தரப்போகிறீர்களா? அந்த முத்தாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆமா, நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் கொடுத்துதான் பழக்கமே தவிர யாருடைய பெற்று பழக்கம் என்பதே கிடையாது. நான் ஏழையாக இருந்தாலும் பொறையா இல்லை, ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம். அப்படியா? உன்னுடைய நல்ல இடத்தை பாராட்டுகிறேன். இருந்தாலும் நான் கொடுக்கும் இந்த பரிசு பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கொடுக்கும் பரிசு என்ன? எங்க ரெடியா? எங்க மாப்பழ வாய் மூஞ்சி பீஞ்சு எங்க கரிபாவை நாங்க போத்துட்டு வச்சுக்க ரெண்டாவது இருக்காது. ஏண்டா மாப்பழ வழி சொல்லப்படியே என்ன பரிசு தெரியுமா? என்ன பரிசு? மாப்பழ வழி சொல்லப்படியே முக்கணி சார். அப்படியா? இதனுடைய சிறப்பு, இதனுடைய சிறப்பு என்ன? இதை அருந்தினால் எப்பொழுதுமே இளமையா இருப்பீங்க. என்றும் இளமை, எப்பொழுதும் இளமை. இதை அருந்துக. அப்படியா? இந்த பரிசு பெற்றுக்கொண்டு நான் சிறப்பாக உங்களை பாராட்டுறேங்க. அப்படியாக இருந்தாலும் இந்த பழரசத்தை நான் அருந்தி இளமையாக இருப்பதை விட என் அண்ணனுக்கு கொடுத்தால் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி வரும் பொழுது என் அண்ணன் நிறைய எனக்கு சீர்வரிசை தருவார். எனவே இந்த பழச்சாறை என் அண்ணனுக்கு கொடுக்கின்றேன். அண்ணா, இங்க வாங்கண்ணா. அண்ணா, இது என்ன தெரியுமா? மா பலா வாழை முக்கணியின் சாரையும் பிழிஞ்சு எடுத்து கொண்டு வந்திருக்க. யார பிழிஞ்சது? சோத்து கை விட்டியா, பீசு கை விட்டியா? இலகிய மனசு. அண்ணா, இது சாப்பிடுங்கண்ணா. என்றும் இளமையா இருப்பீங்க. ஆகட்டும்ண்ணா. சீக்கிரம் சாப்பிடுங்க. நான் கொடுக்கட்டுமா அது உனக்கு? கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு?
ஐயோ அண்ணே, நான் செத்து போறேனா நான் செத்து போறேனா நான் செத்து செத்து புடுமா நம்ம ரெண்டு பேருமே செத்துறோம். ஏன் வாயில வச்சுக்கிறீங்க என்னாச்சா ஆனா கும்பல்ல கோட்டா பூரோ ஒரே ஒரு தங்கச்சி ஒப்பந்த தங்கச்சி கருவேப்பில கொத்து மாதிரி வளர்த்தா ஆமா ஐயோ எனக்கு எடுத்துட்டானே எனக்கு எடுத்துட்டானே. என்ன பண்ணாச்சு கற்பு போச்சுடா டேய், என்ன என் கருப்பு போச்சுடா பையன், என் கருப்பு போச்சு. அட கருப்பு போனா பார்த்து நான் புழு வாங்கி தரவா பாருங்கண்ணே, நான் ஒரு வாட்டி கத்தா நான் 9 வாட்டியா கத்தா 9 வாட்டி வா டேய் இனிமேட்டு வாழக்கூடாது நான் வாழ மாட்டேன். நீ செத்துரு, நான் அப்புறம் நான் செத்துறேன். அண்ணா என்ன காரியம் செய்ய தெரிஞ்சிட்டீங்கன்னா அண்ணா, டேய், என்னடா உனக்கு? அண்ணே, ஏன் அண்ணாவே அண்ணாவே ஏன் பாசம் இல்ல அண்ணாவே அண்ணா நீ செத்தா போகல அண்ணா ஏய் நீ ஆம்பளை போறியா ஏன் தெரியா என்ன சமாச்சாரம் ஏயா ஏதோ ஏய், மாட்டா. சாப்பாரியா சாப்பிடணும் பாரா ஒன்னு ரெண்டு மூணு சொல்லுவேன் கரெக்டா வச்சுக்கணும்னா 1 3 ஏய் அட யாரடா அவன்? டேய் ஒன்னு சொல்றதுல மூணு சொல்றேன். 2 லட்டு துண்ணு போச்சு இன்னும்டா இவன் எவன்டா சாவான்? எனக்கு தெரியல நீ ஈஸி நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். சொல்லு 1 1 3 நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம் ஏண்டா எங்க அண்ணன் உயிர் போகாது. ஆமா. பார்த்து பத்திரமா அனுப்பிச்சு வைங்கடா, நான் பின்னாடியே வரேன்டா அண்ணா. ஐயா சாவு பாரு கச்சா அசனா உனக்கு குச்சி மிட்டாய் வேணுமா, பொரியல் ரோட்டி வேணுமா, வாழைப்பூ வேணுமா, சாகு பீஸ் வேணுமா? வா இந்த பாவிக்கு கடைசி ஆசை ஒரே ஒரு ஆசை முருகா. வாங்க. இந்த சாவ நேரத்துல ஆ, அந்த ஆசை நீ நிறைவேற்றலக்கா ஆ. அதை என் கற்பீர பார்த்து நான் செத்து முன்னாடி சரிங்க என்ன ஆசை? ஆசை தெரியுமா? ஆ. எனக்கு முன்ன நீ சாவ ஐயோ, ஐயோ. அப்பா, நான் ஒரே ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு ஆண்டியா அது அவங்களுக்கு காட்டா தான் தெரியும். அண்ணன் எடுத்து பார்த்தா தான் தெரியும். டேய் ஆ, டேய் வாவ். அழாத ஆ. இந்த பாரு ஊஞ்சல். ஊர் சொல்லு ஆ. நான் தாய்க்கு கூட கட்டல அண்ணா அண்ணா என்ன செய்ய போறீங்க? தாலி கட்ட போறேன் போது நிறுத்துங்கள் அண்ணா. வீதி விதியாக ஊர் ஊராக நாட்டியம் ஆடி பிழைக்கக்கூடியவள் அவள். அப்படி இருக்கு அவள் கழுத்தில் மாலை எண்ணெய் அணிவித்து மனைவி ஏற்றுக்கொள்ள போறீங்களா? உங்களுக்காக எத்தனை நாட்டில் இளவரசி காத்திருக்கிறாங்க. தங்கை வார்த்தை கேளுங்கள் அண்ணா. படு பழத்தில் போய் விழாதீங்கண்ணா. சொல்வதை கேளுங்கள். அண்ணா தங்கச்சி நீ மனதார வாழ்த்துக்கிறேன். நீ 16 பெற்று அதுல 10 சத்து சொல்லுவாங்களே பெரியவங்க. டேய் ஆ. 16 செல்வங்களை பெற்று ஆ. மேல் மேல சீர சீர சரி, போடுவாங்க கல்யாணம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? வா போலாம். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ எனக்கு சீர திரும்பினாரா முதல்ல இருக்கு ஐயாவுக்கு ஏற்பாடு செய்யலாம். டேய் ஆ. அவன் தொட்டு தாலி தெரியும் சரி, சரி. இளவரசி ஆயா என் கண்ணு ஒரே ஒரு கண்ணு ஒப்படைச்ச கண்ணு ஒரே ஒரு தங்கை ஒரே ஒரு தங்கச்சி என் பாச மகளை என் கண்ணையை ஒப்படைக்கிறேன் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எப்பொழுது அந்த கண்ணீர் தான் பார்க்கணும் ஆமா ஒப்படை ஓடி 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 கை காட்டி அந்த குத்தா லாரி போயிடாம. ஆமா சத்ரே சிறப்பாக திருமணம் முடிஞ்சு போச்சு அரண்மனைக்கு போய் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ போயா சத்ரே என்னங்க வாமா சொல்லுங்க. செல்வா செல்வமா தாலி கட்டி விட்டேன் ஆமாங்க. அதனால் இப்போது உன் விருப்பமான கேளுமா என்னங்க
எனக்கு ஒரே ஒரு ஆசைக்கு என்ன ஆசை? அந்த ஆசையை மட்டும் அதுல நிறைவேற்ற நீங்க தாங்க நிறைவேற்றணும். ஆகட்டும், சொல்லு. என்னங்க உன் தங்கச்சி வாயால ஒரே ஒரு முறை என்ன அண்ணின்னு கூப்பிட்டு சொல்லுங்க. இதானே? அதான் ஆசை. இதுதான் உன் ஆசை. ஆமா. இதான் மனம் விருப்பம். ஆமா. நீ ஒழுங்கா நான் கேட்கிறேன். அம்மா, சொல்லுங்க அண்ணா. முத்தழகி, என்னை மன்னிக்க வேண்டும். ஏதோ மதுவில் மயங்காத பாவி நான் தாலி கட்டி விட்டேன். அந்த கத்தை எனக்கு மரியாதை செய்து விட்டார். அதனால் என் மனைவியின் மனை விருப்பப்படி ஒரே ஒரு வார்த்தை. போது நிறுத்துங்கள் அண்ணா, போது நிறுத்துங்கள். நீங்கள் எப்படி ஒன்று மறந்து விட்டால் நான் அவர் அண்ணி என்று அழைக்க வேண்டுமா? நீங்கள் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் சரி அவரை அண்ணி என்று அழைக்கவே முடியாது. அவளை என்னை பார்க்கவே பிடிக்கவில்லைன்னா இதுதான் மரியாதை. நான் அழைக்கவே முடியாது. என்னன்னா கோபத்துக்கு ஆளாகாதே. முடியாது, நான் அழைக்க முடியாது. அண்ணா உன்னைத்தானே நான் சொந்தம் என்று நம்பி வந்தேன். நானே பூவெடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து கோலமிட்டு உன்னைத்தானே கேட்கவில்லை என்று நடி வீதியில் நிற்க வேண்டிய காலம் வரத்தான் போகிறது. அந்த நேரத்திலே தங்கையிடம் ஓடி வந்து என்னை மன்னித்து விட்டு கேட்கத்தான் போறீங்க.
என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்னா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கண்ணா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நானா ஆ. ஏய் ஆ. ஐயோ பத்தினி சொல்றா ஆ. அண்ணா அவ வார்த்தை கேட்டு அடிக்கிறேன் அடிக்கிறேன். என்ற காது ஒரு நாள் ஆ. அந்த கத்தனைக்கு ஒரு நடுத்தருவில ஆ. அப்படி சொல்றா இவன் சொல்றான் அதான். ஐயோ பத்தினியா பத்தினியா? ஏய் ஆ. ஏண்டா ஆ. இங்க வாடா அதான் பெரியவங்க சொல்லுவாங்கடா நானே. பெண்ணா பிறந்தா அடிச்சு வளர்க்கணும் ஆ. முருங்க மரம் தான் ஒடிச்சு வளர்க்கணும் ஒடிச்சு வளர்க்கணும். ஏண்டா ஆ. நான் பாசத்தை காமிச்சேன் ஆமா. இவ பாதையே மாறி விட்டா மாறிட்டாங்க. அதிகாரி ஆ. ஏண்டா வா. என்னுடைய மனைவி ஆ. பணமா கேட்டா இல்ல. நகையா கேட்டா இல்ல. சொத்தா கேட்டா இல்ல. அரண்மனையா கேட்டா இல்ல. எதுவுமே கேட்கல ஆ. அண்ணின்னு ஒரே வார்த்தை சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை. சொன்னா ஆ. நான் அடிக்க போறேன் அதானே. சொல்லு கொஞ்சம் போயிடும். எவ்வளவு மனசு பத்தியா கொஞ்சம். எவ்வளவு ஆர்வம் பத்தியா இவளுக்கு ஆ. ஏய் ஆ. அது மட்டும் கேடா ஆ. இந்த ஊர்ல ஓடிதே ஆ. ஆண்டி பாளையம் ஆ. தொகுல நம்ம என்ன சாமி இது தெரியல என்ன சாமி இது முத்து மாரியம்மன். மாரியம்மன் தகரா வருது அம்மா சூதுமாயா ஆ. இந்த ஆண்டி பாளையம் ஏர்ல குள்ள போற தவிர மக்குட்டும் ஆ. ஆமா இந்த சாமி தூய்மை ஏர்ல குடில போடுவா. பாரு ஆ. தகரா பாளையம் மணி சத்துவே ஏடா. பாருடா 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 டேய் பாரு ஆ. தூக்கு போய் ஆ. இந்த கோவில வெய்ய கடுப்புறோம் ஆ. பாருடா தப்பு கிடையாது. என்னடா அந்த சாமி தூய்மை ஏர்ல குடில கொத்துல போட்டு போடு அம்மா தூய்மை